எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பன்னீர் வச்சு நான் நிறைய ரெசிபீஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி நம்ம பன்னீர் பயன்படுத்தி ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பசங்களுக்கு பிடிச்ச இந்த பன்னீர் சாண்ட்விச்சை செய்ய ஒரு பெரிய சாஸ் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம், பொடுசா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின பச்சை குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், மஞ்சள் குடமிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. 3 கலர் காய் சேர்த்து பண்ணுறதுனால இந்த ஸ்டஃபிங் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான இந்த பன்னீரை சும்மா கையில் உதுத்தி விட்டுக்கலாம். இதை காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோன்னா சாண்ட்விச்சுக்கு தேவையான பன்னீர் ஃபில்லிங் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக்கான ஃபில்லிங். இது கூட உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்டில் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இது நார்மலான சாண்ட்விச் பிரெட். நீங்கள் வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். ஒரு பிரெட் மேலே ஒரு பீஸ் சீஸ் ஸ்லைஸ் வச்சு அது மேலே ரெடி பண்ண பன்னீர் ஃபில்லிங்கை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இன்னொரு பிரெட் வச்சு மூடிடலாம். ஒரு தவால கொஞ்சமாக வெண்ணெயை தடவி மெதுவாக இந்த ப்ரிப்பேர் பண்ண சாண்ட்விச்சை வைங்க. ஒரு பக்கம் கோல்டன் கலராக குக் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்து டோஸ்ட் பண்ணுங்க. டேஸ்டியான, ஹெல்த்தியான, சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பன்னீர் சாண்ட்விச் ரெடி. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லைனா புதினா சட்னி கூட சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு. இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஈவினிங் டிஃபின் மாதிரி பசங்களுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.